வெல்கம் டு மாணவன்.com. மேக்ஸ் ட்ரிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ 0 ஸ்கொயருங்கிறது என்ன 0, 1 ஸ்கொயருங்கிறது என்ன 1, 2 ஸ்கொயருங்கிறது என்ன 4, 3 ஸ்கொயருங்கிறது என்ன 9, 4 ஸ்கொயருங்கிறது என்ன 16, 5 ஸ்கொயருங்கிறது என்ன 25, 6 ஸ்கொயருங்கிறது என்ன 36, 7 ஸ்கொயருங்கிறது என்ன 49, 8 ஸ்கொயருங்கிறது என்ன 64, 9 ஸ்கொயருங்கிறது என்ன 81. இப்போ இந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நெவர் எண்ட்ஸ் வித் 2, 3, 7 or 8. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இந்த 2, 3, 7, 8லாம் வரவே வராது. ஸோ இந்த 2, 3, 7, 8 வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை போட்டிருக்கேனே, இப்போ இதில் இந்த இதில் உங்களுக்கு எங்கேயாச்சும் 2 வந்திருக்கா பாருங்கள். இதில் 2 வரல, 3 வந்திருக்கா? கண்டிப்பாக 3 வராது, கண்டிப்பாக இங்கே 7 வராது, கண்டிப்பாக இங்கே 8 வராது. ஸோ இதை நீங்கள் நாம வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2, 3, 7, 8 வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் போன டிஎன்பிஎஸ்சி விஏஓ எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டினாங்க. 2 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3, 4, 5, 7, 1, 2 அப்படின்னு கேட்டு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், இங்கே 2 இருக்குது, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் 2 கண்டிப்பாக வராது. ஸோ இங்கே எண்டிங் வித் நம்பரில் 2 வந்திருக்கு. ஸோ இது என்னது, கண்டிப்பாக இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதே போல் நீங்கள் நிறையா, இப்போ இன்னொரு உங்களுக்கு வந்து சொல்கிறேன், 2, 222, 222, 333 இல்லை 44. ஸோ இதில் இந்த நம்பர் வேணாம், இது 8 வச்சுக்கோங்க. ஸோ இதில் எந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதில் எதுவுமே நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே எண்டு வித்து 2, எண்டு வித்து 3, எண்டு வித்து 8. ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக நாம வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா டைமை நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அதில் 2, 3, 7, 8 இது எதுவுமே வரலன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சப்போஸ் இங்கே 2, 3, 7, 8 வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஸோ இதே போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து மாணவன்.comல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேக்ஸ் ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பார்த்தா மட்டுமே அது வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எழுதி பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போதுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மைண்டில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ தான் எக்ஸாமில் போய் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை நீங்கள் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க மேக்ஸை. இதே நிறையா வீடியோஸ் எல்லாமே மேக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மாணவன்.comலையும் படிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ட்ரிக்ஸும் கூட இந்த மாணவன்.com வெப்சைட்டில் இருக்குது. நிறையா வீடியோஸ் நம்ம வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு, க்யூபு, ஸோ நம்பர் சீரியஸு, நிகழ்தகவுன்னு சொல்லக்கூடிய பகடைகள், அது எல்லாமே வீடியோஸ் எல்லாமே இந்த மாணவன்.com வெப்சைட்டில் இருக்குது. தேங்க்யூ.